புஷ்பவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மொத்தரா சூரியன் கோயில் இந்திய வரலாற்றின் உன்னத கலைப்படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. 1026 முதல் 1027 வரை ஆண்டுகளில் சோலங்கி வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் பீமதேவனால் இக்கோயில் கட்டப்பட்டது. கஜினி முகமதுவின் படையெடுப்பிற்கு பிறகு குஜராத் பேரரசு தனது பொருளாதார மற்றும் ராணுவ வலிமையை மீண்டும் மீட்டெடுத்ததை கொண்டாடும் விதமாகவும் தங்களை சூரிய குலத்தினர் என்று அழைத்துக் கொண்ட சோலங்கி மன்னர்களின் குலதெய்வத்தை போற்றும் விதமாகவும் இக்கலை படைப்பு உருவாக்கப்பட்டது. வரலாற்றில் அலாவுதீன் கில்ஜியின் படைகளால் இக்கோயில் சேதப்படுத்தப்பட்டு கருவறையில் இருந்த தங்க விக்கிரகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டாலும் இன்றும் எஞ்சியிருக்கும் இதன் சிதைந்த பகுதிகள் இடைக்கால இந்திய கட்டடக்கலை மற்றும் வானியல் அறிவின் உச்சத்தை தெளிவாக காட்டுகின்றன. இக்கோயிலின் கட்டுமானம் சூரிய குண்டம், சபா மண்டபம் மற்றும் கூட மண்டபம் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. கோயிலின் முகப்பில் அமைந்துள்ள சூரிய குண்டம் எனப்படும் பிரம்மாண்டமான நீர்நிலை வடிவியல் முறைப்படி அமைக்கப்பட்ட படிக்கட்டுகளை கொண்டது. இந்த நீர்நிலையை சுற்றி 108 சிறிய துணை சன்னதிகள் செதுக்கப்பட்டுள்ளன. இது இந்து தர்மத்தின் புனித எண்ணை குறிக்கிறது. இதனைத் தொடர்ந்து அமைந்துள்ள சபா மண்டபம் அல்லது நடன அரங்கம் 52 நுணுக்கமான தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது. இவை ஆண்டின் 52 வாரங்களை குறிக்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் அன்றாட வாழ்வியல் காட்சிகள் உயிரோட்டமான சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கருவறை அமைந்துள்ள கூட மண்டபம் வெளிப்புற சுவர்களில் 12 மாதங்களை குறிக்கும் 12 ஆதித்யர்களின் சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானத்தின் நுட்பம் வெறும் கலை அழகோடு நின்று விடாமல் அறிவியலோடு கைகோர்த்துள்ளது. இக்கோயில் சரியாக கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. சோலங்கி காலத்து சிற்பிகள் மற்றும் வானியலாளர்களின் திறமையால் ஆண்டுக்கு இருமுறை வரும் சம இரவு பகல் நாட்களில் எக்வடாக்ஸ் அதிகாலை சூரியனின் முதல் கதிர் சபா மண்டபத்தின் வாசல்கள் வழியாக நேராக பயணித்து கருவறையின் மையப்பகுதியில் விழும் வகையில் இக்கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கும் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிமெண்ட் போன்ற இணைப்பு பொருட்கள் இன்றி இது கட்டப்பட்டுள்ளது. இது நிலநடுக்க அதிர்வுகளை தாங்கும் வலிமையை இதற்கு வழங்குகிறது. இக்கோயில் தற்போது வழிபாட்டில் இல்லை என்றாலும் ஒரு தேசிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. வரலாற்றையும் நவீனத்தையும் இணைக்கும் விதமாக இக்கோயில் அமைந்துள்ள மொத்தரா கிராமம் தற்போது இந்தியாவின் முதல் முழுமையான சூரிய சக்தி கிராமமாக மாற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.